குமரன் இந்த மாரி எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் நம்ம விஜயும் கவலைப்படுறாங்க. அதன்படி 2 பேரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. இந்த மாரி குமரன் காணோம்னு சொல்லிட்டு குமரனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் இந்த மாரி ராகவ் இதில சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்னு தோணுது. ஏன்னா ராகவ நான் இன்னைக்கு கிருஷ்ணாவோட பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை அந்த பசுபதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தேகப்படுறாங்க. நிவின் கிட்ட விஜய் சொல்றாரு, "நீங்க பசுபதி அவங்க கேங்லாம் எங்கே இருக்காங்க? இந்த இந்த ராகவ் எங்கே இருக்காங்க? எல்லாத்தையும் விசாரிங்க" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, சரிங்க விஜய், நான் விசாரிச்சு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் போகிறாரு. அடுத்து எப்படி நம்ம குமரனை கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு விஜய். அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த டைமில் நம்ம எதை பற்றியும் சொல்ல வேணாம். சொன்னால் இவங்களோட சந்தோஷம்லாம் கெட்டு போகும். பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, கிராமத்தில் இருக்க மாதிரியே பொங்கல் செலிப்ரேஷனை சூப்பராக செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி இப்போது கிராமத்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கப்பானை, அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் எல்லா விசேஷம் மஞ்சள்லேருந்து எல்லாமே கட்டி அவ்வளோ சூப்பராக வெளியே அலங்காரம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இப்படிலாம் பண்ண முடிஞ்சது விஜயாலன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் எல்லாமே பண்ண முடியும், நம்மளுக்கு தேவை ஆட்கள் தான், அதை வச்சு நம்ம அழகாக பண்ணிடலாம். இப்போல்லாம் எல்லாமே இந்த ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அதனால் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உடனே சாரதாம்மா "எப்படி தம்பி இப்படிலாம் ஏற்பாடு பண்ணீங்க? நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல" அப்படின்றாங்க. சாரதாவோட ஃபேமிலி பாட்டி எல்லாருமே. இதெல்லாம் கேட்டு விஜய் "ஆமாங்க, இப்போ தான் நான் சொன்னேன்ல, எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பொங்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க சாரதா. எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி "ஏங்க எப்படிங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? அதுவும் நேற்று வரைக்கும் இதெல்லாம் நான் பார்க்க ஒரே நாளைக்கு எப்படிங்க உங்களால் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது? இந்த விஜய் பற்றி என்ன நினைக்கிற? காவேரிக்காக விஜய் எதுவுமே பண்ணுவான், உனக்காக தான் செல்லக்குட்டி" அப்படின்றாரு. சந்தோஷம் தாங்கலை. "எனக்காகவா?" அப்படின்றாங்க. "ஆமாம், பின்ன உனக்காக தான். நீ நீ ஆசைப்பட்ட விஷயத்த, நீ இவ்வளோ நாள் ஊரில் செலிப்ரேஷன் பண்ண விஷயத்த இப்போ நான் கொடுக்கணும்ல" அப்படின்றாங்க. "சூப்பருங்க" அப்படின்றாங்க காவேரி. அடுத்து எல்லாருமே சந்தோஷமாக சேர்ந்து பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து விளையாட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது, யாரும் எங்கேயும் போக முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே பார்க்குற "விளையாட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், இப்போது என்னென்ன விளையாட்டு நாங்கள் வச்சுருக்கோம் தெரியுமா? அந்த விளையாட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சாரும் நாங்களும்" அப்படி சொல்லிட்டு விஜயோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. அதை பார்த்து காவேரி "நீங்களாம்மா?" அப்படின்னா. "ஆமாம் மேடம், நாங்களும் இந்த செலிப்ரேஷன் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சார் ஆசைப்பட்டார், அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டு பொங்கலை முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம்" அப்படின்றாங்க. "சூப்பருங்க" அப்படின்னோடனே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய விளையாட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. "ஏங்க எப்படிங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாம் காவேரி, இப்போ எல்லோரும் குடும்பத்தோடு இருக்கோம், நிறைய குடும்பம் இங்கே சேர்ந்துருக்குல்ல, ஜாலியாக விளையாடணும்ல காவேரி." "மாமா சூப்பர் மாமா, எப்படி மாமா இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு நர்மதா சந்தோஷப்படுறா. "பார்த்தல நர்மதா எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு." "ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டே இந்த சறுக்கு மரமும் இந்த உரி அடிக்கிறது தான்" அப்படின்றாங்க காவேரி. "எனது உரி அடிக்கிறது சறுக்கு மரமும் பிடிச்ச விளையாட்டு, சரி என்ன நீ ஆர்வமாக பார்க்குற?" அப்படின்றாரு. "பின்ன ஆர்வமாக பார்க்காம, நான் இப்போ சறுக்கு மரம் ஏறினா எப்படி தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும்ல, ஊரில் ஒரு வாட்டி சறுக்கு மரம் ஏறி நான் அப்புறம் மேலே இருக்க அந்த எடுத்தனே ப்ரைஸை மறந்துட்டிங்களா?" அப்படின்னோடனே. "அடிப்பாவி, இப்போ எப்படி ஏறுவேன்? வயிற்றுல பாப்பா இருக்குடின்னொன்னே." "பாப்பாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் ஏறிடுறேங்க." "ஓய் மூடி, என்ன பேசுகிற காவேரி?" அப்படின்னோடனே. "ஏண்டி என்னடி இதெல்லாம்?" அப்படின்றாங்க சாரதா. "பாருமா, இவர் என்னை ஏற விட மாட்டேன், அடி வாங்குவேன்" அப்படின்றாங்க. "எல்லாரும் என்னை ஏற விட மாட்டேங்க, பாப்பா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள், நானும் பாப்பாவுமே சேர்ந்து ஏறுறோம்" அப்படின்னோடனே. "பார்க்கலாம் பார்க்கலாம்" அப்படின்றாரு விஜய். அடுத்து அதெல்லாம் பார்த்து காவேரி ஏங்கி போகிறாங்க. "இதெல்லாம் நான் சூப்பராக ஏறுவேன் தெரியுமா" அப்படின்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அப்புறம் ஏறலாம், புரியுதா" அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக அந்த உரி அடிக்கிற போட்டியில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து கிருஷ்ணாவோட ஃபேமிலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "வாங்க நீங்களும் விளையாடுங்க" அப்படின்றாங்க. அவங்களும் விளையாடுறாங்க. எல்லாருமே கலந்து இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காவேரி அப்படியே கை தட்டி சிரிக்கிறாங்க. "சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்க்குற சாரதா கண் கலங்குறாங்க. "என்னாச்சுமா?" அப்படின்னோடனே. "அவர் ஞாபகம் வந்துடுச்சுடி, இதெல்லாம் அவர் எவ்வளோ சந்தோஷமாக நினைப்பார், எல்லா ஏற்பாடெலாம் அவ்வளோ நல்லா பண்ணுவார். காவேரி ஆம்பளை பிள்ளை மாதிரி இது எல்லாத்துலேயும் கலந்துப்பா, நான் கூட எவ்வளவோ சொல்லுவேன், வேணாங்க பொம்பளை பிள்ளை எதுக்காக இதெல்லாம் கலந்துக்க வைக்கிறீங்கன்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என் பொண்ணு கலந்துக்கிட்டோம், அவள் ஜெயிப்பா கண்டிப்பாக" அப்படின்வாரு. அந்த அளவு இந்த மனுஷன் இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு இந்த அளவு எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டாரு அப்படி சொல்லிட்டு சாரதா வருத்தப்படுறாங்க. சாரதாவை எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. விஜயும் சமாதானப்படுத்துகிறாரு.